இந்த பரவலாக இருக்கிறத அதே மாதிரி ஜோ ஜோ அரிசி தூங்கு பாப்பா, ஜோ ஜோ அரிசி தூங்கு பாப்பா அப்படி சொல்லி தட்டி கொடுத்துட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் 3 விரல் எடுத்துக்கலாம். இப்படியே கோலம் போட சொல்லலாம். முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி, இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம். இது எதுக்காக பண்ணுறோம்? இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்களுடைய தன்மைகளோடு பழகும்போது குழந்தைங்களுக்கு கைக்கான பயிற்சி, உணர்திறன் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த முறை தான். இதில் இப்போது ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே மேலே இந்த தாம்பூலம் தட்டோ இல்லை தட்டோ அதோட முனையில் பார்டரில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் ஒரு கோடு வரும். வருதா? 2 பக்கமும் அரிசி இருக்கும், நடுவில் கோடு இருக்கும். பாருங்கள், இங்கே வச்சு ஒரு விரல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வந்தால் ஒரு கோடு வரும். இது இங்கிலீஷில் ஸ்ட்ரைட் லைன், தமிழில் நேர்குத்து கோடு. மறுபடி பக்கத்தில் செய்யலாம். இந்த தட்டுடைய முனையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வந்தோன்னா ஒரு கோடு வரும். மறுபடியும் இதில் பண்ணலாம். 2 3 வாட்டி பண்ணிட்டோம். இப்போ ஒரு நேர்கோடு வருது. இந்த கோட்டுக்கு பேர் என்ன? தமிழில் நேர்குத்து கோடு, ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் ஸ்ட்ரைட் லைன். இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் போடலாம். ஸ்ட்ரெயிட் லைன். இது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெயிட் லைன், தமிழில் நேர்குத்து கோடு. ஒரு தட்டில் அரிசி கொட்டி அந்த அரிசியை பரப்பி இந்த மாதிரி ஒரு விரலால் குழந்தைங்களை எழுத வைக்கும்போது அந்த அரிசி அவங்க கையில் படும். அந்த அரிசியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாதை போட்டுகிட்டே வரணும். அப்போது இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு நேர் லைன் கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைன். இது தமிழில் நேர்குத்து கோடு. இந்த கோடுகளெல்லாம் வச்சு தமிழ் எழுத்துக்களோ ஆங்கில எழுத்துக்களோ எழுதும்போது குழந்தைங்க எழுத்து பயிற்சி அழகாக செய்கிறதுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வர்றதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதை தவறாமல் செய்யுங்க. அடுத்ததில் நம்ம வேறு ஒரு பொருள் உபயோகிக்க போகிறோம். என்ன தெரியுமா? அது 3வது எக்ஸசைஸ்க்கான வீடியோ பாருங்கள், தெரியும்.